ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சகோதரி ஒருத்தவங்களோட சக்ஸஸ்ஃபுல் நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 வகையான கப்பல் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, பேசிக்காக எல்லா டெஸ்ட்டுமே இப்போ ஒரு வருஷம் குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை, நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக போய் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு போகிறப்போ, சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள், இல்லை டியூப்பில் பிளாக், இப்படி ஏதோ ஒரு காரணம் ஏதாவது இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு ப்ராப்பராக கர்ப்பமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், கணவரோட விந்து எண்ணிக்கையில் குறைபாடு இருக்கலாம். ஸோ இப்படி விஷயங்கள் இருக்கும். இன்னொரு வகை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா டெஸ்ட்டுமே அவங்களுக்கு நார்மலாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், எந்த விதமான கர்ப்பப்பை கோளாறுகளும் இருக்காது, கணவருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், நமக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ எப்படினாலும் நமக்கு பாப்பா கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது, அப்படி இருக்கிறவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருடம் தள்ளி போகும். என்னடா நமக்கு எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, ஆனாலும் ஏன் நம்மளால் கர்ப்பமாக முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இந்த அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது எதுவுமே புரியாது. நம்ம வெயிட் பண்ணலாமா, ஏன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கே, நார்மலாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு டைப்பாக இருந்துட்டால் கூட அவங்க சரி இதுதான் பிரச்சனை, இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இதுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக அதை பண்ணி கூட கர்ப்பமாயிடலாம். ஆனால் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியனால் 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தும் இன்றைக்கி இயற்கையாக கருத்தரிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண ரொம்ப சிம்பிளான டிப்ஸை நம்ம கூட ரொம்ப தெளிவாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வீடியோவாக போட போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க, ஈவன் வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலுமே கூட இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும், அதே சமயத்தில் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு அழகாக குழந்தை பிறக்கணும், நீண்ட ஆயுளோட பிறக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்குவோம். இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு குட் ஓவுலேஷன், அதாவது அவங்களுக்கு இந்த எந்த வீடியோவுக்கு கீழே அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓவுலேஷனை பூஸ்ட் பண்ணுறதை பற்றி. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாருங்கள், அவங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலராக இருந்திருக்கும், ஓவுலேஷனும் நல்லா தான் இருந்திருக்கு, பட் கன்சீவ் ஆகலை ஃபார் 4 இயர்ஸாக. அதாவது 4 வருஷமாக அவங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருந்திருக்கு, ஓவுலேஷன் ப்ராப்பராக இருந்திருக்கு, எல்லாமே ப்ராப்பராக இருந்தும் அவங்களால கருத்தரிக்க முடியல 4 வருஷமாக. சஷ்டி விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க, இதனால பாடி கிளென்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன், மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி திதியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம பாடி அது ரொம்ப நல்லாவே டிடாக்ஸ் ஆகும். இப்போ நார்மலாக எல்லா டாக்டர்ஸுமே மந்த்லி ஒன்ஸ் விரதம் இருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறி ஹார்மோன்ஸ் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் ஆகி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிஸ்டர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓவுலேஷன் வர 1 hour ஸ்டேர்ஸ் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஓவுலேஷன் வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 days 1 hour ஸ்டேர்ஸ் கிளைம்பிங் அப்படின்னா மாடிப்படி ஏறி இறங்குறது 1 hour. அதாவது நார்மலாக நம்ம வாக்கும் பண்ணலாம். வாக்கிங் ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சேனலில் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா அது பெருசாக ஜிம் போகிறது, பெரிய எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே போதும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, நான் டெய்லி ஜும்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டர் டெய்லி ஒரு 1 hour ஸ்டேர்ஸ் கிளைம்பிங் ஏறி இறங்குறது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ட் கோகோனட் மில்க் ஆன் பீரியட் டேஸ் ஃபார் குட் ஈடி, அதாவது பார்த்திங்கன்னா பீரியட்
டேஸில் வந்து அவங்க டெய்லி தேங்காய் பால் குடிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்லா வளர்கிறதுக்கு. ஏன்னா எண்டோமெட்ரியம் லைனிங் தான் நமக்கு வந்து என்ன தான் ஓவலேஷனில் கருத்தரிச்சிருந்தாலும் அந்த கரு வந்து ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை ப்ரெக்னென்சி அப்படின்னே சொல்ல முடியாது. அது பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆகி அது வந்து பீரியட்ஸாவோ இல்லை மிஸ்கேரேஜாவோ வெளியில் வந்துடும். ஸோ அப்போ நமக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்லா இருக்கிறதுக்காக தான் சிஸ்டர் வந்து பீரியட்ஸ் டைமில் டெய்லி தேங்காய் பால் குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாட்ஸ் ஆஃப் நட்ஸ் அண்ட் வெஜ்ஜி சாலட்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. சர்ப்ரைசிங்லி ஐ கன்சீவ்டு, ஐ ஹேட் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலும் அதுக்காக எனக்கு எல்லாமே நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபுட்லேயும் இதுலேயும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நிறைய கொண்டு வரணும். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், நல்ல ஹெல்த்தியான க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகளில் டெய்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து பண்ணினா அது நிறைய பேருக்கு சக்ஸஸும் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஈவன் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலுமே அவங்க வந்து சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய வெஜ் சாலட் நிறைய சாப்பிட்ருக்காங்க, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்லபடியாக கன்சீவும் ஆகிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை விட அதிக எஃபர்ட் நீங்கள் போட்டால் தான் உங்களால் கருத்தரிக்க முடியும். ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து எல்லாமே நார்மல் அப்படின்னாலுமே அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டினா என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வகையில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, பட் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டியே கொடுக்குது. ஸோ அப்போ நீங்கள் தான் இன்னுமே ரொம்ப நாள் வந்து சில விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையோ இல்லை உணவு முறைகளையோ டயட்டு எக்ஸசைஸ்னு நிறைய விஷயங்களை அதிகமாக எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் முழு நம்பிக்கையோடு அதை ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நிறைய பேரால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சிஸ்டரையே பார்த்தீங்க அப்படின்னா கூட பாருங்கள், அவங்க வந்து 4 வருஷமாக அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணியே இன்றைக்கி அவங்க வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து முழு நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லாராலையுமே இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும். அதில் வந்து நான் ஓவலேஷன் கிட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வகந்தா, சத்தாவரி இந்த மாதிரி பொருட்களை வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.